அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இனியா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க காரில். இதை பார்த்தா கோபி வந்து இனியம்மா என்னடா ஆச்சு, ஏன் அப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்ல, நம்ம இனியா வந்து அப்பா எனக்கு உண்மையிலேயே ரொம்ப வருத்தமாக இருக்குது, தாத்தா இல்லாத என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல, இருந்தாலும் தாத்தாவையும் பாட்டியும் நான் ரொம்ப காயப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா சொன்னதுமே கோபி சடனாக காரை நிறுத்திடுறாரு. என்னாச்சு இனியா, நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, தாத்தாவும் பாட்டியும் என் மேலே ரொம்ப அக்கறையாக இருந்தாங்க, நான் தான் பர்த்டே பார்ட்டின்னு சொல்லிட்டு அங்கங்கே போய் அவங்கள ரொம்ப காயப்படுத்திட்டேன். அம்மாவும் நான் இருந்ததை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அந்த டைமில் தாத்தாவும் பாட்டியும் தான் எனக்கு ஆறுதலாக இருந்தாங்க. ஏன்னா இனியாவை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன், உன்னோட வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட சொல்லிட்டு அன்னிலேருந்து தினமும் என்னை காலேஜ் கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட அதை பார்த்து கிண்டல் பண்ணாங்க. நான் அப்போ தாத்தா பாட்டி மேலே ரொம்ப கோவப்பட்டேன். ஆனால் இப்போ பாட்டியும் தாத்தாவும் சேர்ந்து என்னை வந்து காலேஜில் விட மாட்டாங்களா ஒரு தடவையாச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குப்பான்னு சொல்லிட்டு இனியா ஒரு பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஃபீல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கோபி என்ன பண்ணுறான்னா, இனியா தாத்தா வந்து ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு. யோசிச்சுப்பாரு, தாத்தாவுக்கு 80 வயசாகுது. 80 வயசு வரை எந்த நோய் நொடி இல்லாமல் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. அது மட்டும் இல்லாமல் நீ நல்லா படிக்கணும், உன்னோட வாழ்க்கையில் நீ ரொம்ப நல்லா செட்டில் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் தாத்தா ஆசைப்பட்டிருப்பாரு. தாத்தா இல்லைனாலும் அவர் எப்போவுமே நம்ம மனசில், நம்ம கூட, நம்ம பக்கத்தில் அப்படி எப்போவுமே நமக்கு உறுதுணையாக தான் இருப்பார். அவருக்கு பிடிச்சமான விஷயத்தை நம்ம பண்ணோம் அப்படின்னாலே அவர் ஆத்மா சாந்தி அடைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி கோபி சொல்லிட்டு இனியாவுக்கு காலேஜுக்கு டைம் ஆகுதுன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி, பாக்கியா, எழில், செலின்னு எல்லாரையும் கூப்பிட்டு நிற்க வச்சுட்டு நம்ம ஈஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா, உங்கள் தாத்தா எல்லாருக்காகவும் ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை அவங்களுக்கு வந்ததை எடுத்துக்கிட்டு மீதி எல்லாத்தையும் நம்ம பாக்கியா கிட்டே கொடுக்குறாங்க. பாக்கியா, செலியன், எழில்னு ஆளுக்கு ஒரு லெட்டரை கொடுத்துட்டு அவங்க பட்டு நிற்கிறாங்க. உடனே ஈஸ்வரி வந்து, டே செலியா, இந்தா இது தாத்தா வந்து உயில் எழுதியிருக்காரு, இதில் என்ன உயில் எழுதியிருக்காரு அப்படிங்கிறத நீ படின்னு சொல்லிட்டு நம்ம செலியன் கிட்டே சொல்கிறாங்க. செலியன் அந்த உயிலில் இருக்கிறத படிக்கிறாங்க. என்னென்னா, எனக்கு நிறைய சொத்து இருந்தது கடவுள் கொடுத்த புண்ணியத்தால், ஆனால் அந்த சொத்து, இந்த வீடு கம்பல்சரி எனக்கு வேணும்னு சொல்லிட்டு என் பையன் பண்ண பிரச்சனையில் 3/4 சொத்தை விற்று காசை கொடுத்துட்டோம். மீதி இருக்கிற கொஞ்ச நிலம் என் மருமக பாக்கியா பேரில் நான் எழுதி வைக்கிறேன் அப்படிங்கிற உயிலை எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஜுவல்ஸ் இருக்கிறது, என்னோடய மோதிரம் என்னோடய பேரமாக இருக்கும், என்னோட இன்னொரு செயின் வந்து இனியாவுக்கும் கொடுக்கணும், அதுவும் இல்லாமல் என் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம் எழில், செலியனோட பசங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஈஸ்வரிக்கு ஒரு பக்கம், ஈஸ்வரி நீ ஒன்றும் வருத்தப்படாத, உன்னை பத்திரமா பார்த்துப்பா, பாக்கியாவை எக்காரத்தை கொண்டு நீ விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் பண்ணி எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம செல்விக்காகவும் சேர்த்து அந்த லெட்டரை எழுதியிருக்காரு. இதை எல்லாத்தையும் படித்து பார்த்து நம்ம பாக்கியா, ஈஸ்வரி எல்லாரும் ரொம்ப அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த துயரிலிருந்து எப்படி வெளியில் வர போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.